வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு அருள் குருவே துணை. எல்லாம் வல்ல இறைநிலையை வணங்கியும் நமக்கெல்லாம் இந்த அரிய மனவளக்கலை என்னும் வாழ்க்கை பொக்கிசத்தை அளித்த நமது குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கியும் எனது தாய் தந்தையை வணங்கியும் வாழ்த்தியும் இந்த ஜூம் ஆப்பிலே இணைந்துள்ள அனைத்து அன்பர்களையும் அருள் நிதியர்களையும் அதே போல பேராசிரியர் பெருமக்கள் அனைவரையும் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் இந்த ஜூம் ஆப்பை பொறுப்பாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தியும் வணங்கியும் இன்றைய சிந்தனையாக எல்லோரும் நல்லவர்களே என்ற தலைப்பிலே கொஞ்ச நேரம் நாம் சிந்திக்க போகிறோம். அன்பர்களே, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்றான் பாரதி. ஆம் அன்பர்களே, பாரத நாட்டின் கலாச்சாரம் என்பது 5000 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்டது. நமது ஒவ்வொரு இந்திய நாட்டு பிரஜைகளுக்குள்ளும் இந்த 5000 ஆண்டுகளுடைய கலாச்சாரம், அதாவது நல்ல பண்புகள் நமக்குள்ளே நிறைந்திருக்கிறது. வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அந்த அளவிலே நாம் வாழ்வாங்கு வாழும் வாழ்க்கை நெறிமுறைகளைத்தான் இந்த பாரத நாட்டு நம்மளுடைய மகான்கள் ஞானிகள் எல்லோரும் நமக்கு அந்த வழிமுறைகளைத்தான் காட்டி சென்றுள்ளார்கள். அந்த அளவுல இன்றைய சிந்தனையில நம்ம எடுத்துக்கொண்டது எல்லோரும் நல்லவர்களே. ஆம் அன்பர்களே, உலகில் வாழும் அனைத்து மக்களும் நல்லவர்களே தான். உடனே ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்து விட்டது. நம்ம நெஞ்ச தொட்டு பார்த்து நாம் முழுமையாக நல்லவர்களா எப்போ என்று கேள்வி கேட்கும் போது நமக்குள்ளே ஒரு தடுமாற்றம். ஆம் அன்பர்களே, எல்லோரும் நல்லவர்கள் தான். ஆசானின் கூற்றுப்படி பார்க்கும்போது எல்லாம் வல்ல இறைநிலையே இறை துகளாகி விண்ணாகி பஞ்சபூதங்களாகி ஓரறிவு தாவரம் முதல் 5 அறிவு விலங்கினம் வரை வந்து ஆறாவது அறிவு பெற்ற மனிதராக வந்திருக்கிறோம். ஆம் அன்பர்களே, இறைவனே தன்மாற்ற சரித்திரத்தில் நாம மனிதனாக வந்திருக்கிறோம். ஆம், இறைவனே நமக்குள் இருக்கும் போது நாம் எல்லோரும் நல்லவர்கள் தானே. ஏன் ஒரு கேள்விக்குறி, நாம் நல்லவர்களா அல்லது கெட்டவர்களா அப்படின்னு கேட்கும் போது எல்லோரும் நல்லவர்கள் தான் அன்பர்களே. ஆனால் கூடவே இன்னொரு கேள்வி என்ன, எப்போதும் நல்லவர்களா? இதுதான் நமக்கு முக்கியமாக நம்ம கேட்கும் போது நாம் நல்லவர்கள் தான். எப்போ நல்லவர்கள்? மனம் அமைதியாக இருக்கும் போது எல்லோரும் நல்லவர்கள் தான். எல்லோரும் இறைநிலையிலிருந்து வந்ததனாலே அந்த இறையின் தன்மையாக அன்பு, கருணை, அருள், இரக்கம், விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், பொறுமை இதெல்லாம் எல்லோரிடையும் நிறைய இருக்கிறது. நீங்கள் திரும்பி பார்த்தோமே என்று சொன்னால் நாம் அந்த இறைநிலையின் தன்மையில தான் ரொம்ப காலம் வாழ்ந்துருக்கோம். சுத்தவெளியாக ரொம்ப காலமாக அது சுத்தவெளியாகவே இருக்கிறது, அங்க ஏதும் இல்லை. அதற்கப்புறம் அது இறைத்துகளாகி வந்த போதும் அங்கும் எந்த ஒரு தீய எண்ணமோ தீய பதிவோ இல்லை. அப்புறம் விண்ணாகி வந்த போதும் சரி, பஞ்சபூதங்களாகி வந்த போதும் சரி, எந்த ஒரு கெட்ட, அதாவது நமக்குள்ளே தீய எண்ணங்களோ தீய பதிவுகளோ கிடையாது. ஓரறிவு தாவரத்து வரைக்குமே நம்ம கிட்ட பதிவுகள் கிடையாது, அதாவது பாவப்பதிவுகள் எதுவுமே கிடையாது. அப்ப எல்லோரும் நல்லவங்க தானே. நம்ம நிறைய காலம், அதாவது நமக்கு தெரியும் சுத்தவெளி காலங்காலமாக அது எப்படி இருந்தது, எங்க வந்தது, எப்ப வந்தது என்று தெரியாது. எப்பவும் நிலையாக நிலைத்து நிற்கக்கூடிய சுத்தவெளியாக இருந்த காலம், அதற்கப்புறம் இறைத்துகளாக வந்த இறைத்துகளாக இருந்த காலம், அதற்கப்புறம் விண்ணாக இருந்த காலம், பஞ்சபூதங்களாக இருந்த காலம், அதற்கப்புறம் ஒரு ஓரறிவு தாவரமாக இருந்த காலம் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் நம்ம நிறைய காலம் அந்த இறைநிலையின் தன்மையோடே தான் இருந்திருக்கிறோம். அதனாலே எல்லோர்த்துக்கிட்டையும் அந்த இறைநிலையின் தன்மைகளாகிய அந்த நல்ல குணங்கள் தான் நம்ம கிட்ட இயல்பாக இருக்கிறது அன்பர்களே.
எப்பவும் நாம எப்படி இருக்கணும்னு விரும்புகிறோம் அப்படின்னா, நல்லவர்களாகத்தான் இருக்கணும்னு விரும்புகிறோம். அதாவது நல்ல குணங்களோடு தான் இருக்கணும்னு விரும்புகிறோம். ஆனால் நமக்கு எப்போதும் அப்படி இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போது, ஆசான் நமக்கு தவம் என்ற ஒரு பயிற்சியை கொடுத்தார்கள். எதற்காக கொடுத்தார்கள் என்று சொன்னால், எப்பவும் அந்த அமைதி நிலையிலே இருந்து கொண்டு, அந்த இறைநிலையின் குணங்களோடு வாழ்வதற்கு தான் கொடுத்திருக்கிறார்கள். ஆக நமக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த இறைநிலையின் நல்ல குணங்கள் தான் நம்மகிட்ட நிறைய இருக்கிறது. ஆக நமக்குள்ள எல்லோரும் அப்படித்தான் வாழ விரும்புகிறோம். அப்போ எப்ப நமக்குள்ளே இந்த வேண்டாததெல்லாம், அதாவது நம்ம சொல்லக்கூடிய, நம்ம வேண்டாத குணங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பேராசை, சினம் தவிர்த்தல், இது மாரி பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தல் மனப்பான்மை, வஞ்சம், அவசியமற்ற பயம், அதிகார போதை, தற்பெருமை, பொறாமை, இப்படி இந்த குணங்கள் எல்லாம் படிப்படியாக, அதாவது ஈரறிவு தோன்றிய காலத்திலிருந்து தான் நமக்குள்ளே பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு குணமாக மலர்ந்தது. நமக்கு ஈரறிவிலே எப்படி வந்தது என்று சொன்னால், அதாவது முதல்ல விலங்கினம், முதல்ல தாவரம், தாவரத்திலிருந்து ஈரறிவு பெற்றதாக வந்தபோது புழு. அப்ப அந்த புழுவாக வந்தபோது அந்த புழு ஊர்ந்து சென்று போயிட்டே இருக்கும். அது போயிட்டே இருக்கும்போது அது என்ன சாப்பிடுறோம்னு தெரியாம மண்ணையும் விழுங்கும். கூடவே சில உயிரினங்கள், பாக்டீரியாஸ்கள் என்று சொல்லக்கூடிய சில உயிரினங்களையும் விழுங்கும். அப்ப அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பாவப்பதிவு, இன்னொரு உயிர்கொலை என்று சொல்லக்கூடிய அந்த பாவப்பதிவு ஈரறிவிலிருந்தே தொடங்கியது. அப்புறம் அதற்கப்புறம் 3 அறிவு பூச்சிகள், 4 அறிவு, அதே ஊர்வன, 5 அறிவு விலங்கினங்கள் என்று வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சினம், ஒரு உயிரை அடிக்கும் போது அந்த உயிர் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணும்போது இந்த உயிர் என்ன பண்ணும்னா வேகமா போகும், அல்லது அது தப்பிச்சு போயிடுச்சுன்னா அது கிடைக்கலையே, அதாவது ஒரு பொருள் தனக்கு கிடைக்கல அப்படிங்கும் போது வரக்கூடிய ஒரு வேக உணர்வு தான் நம்ம சினம் என்று சொல்லும்போது அந்த சினம்ங்கிறது வந்துச்சு. இப்படி பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த விலங்கின குணங்களாகிய பறித்து உண்ணுதல், மத்த உயிரை அழித்தல், வாழ்க்கை சுதந்திரத்தை பறித்தல், கொலை செய்தல் என்று சொல்லக்கூடிய அந்த பதிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 அறிவு விலங்கினங்கள்ல இருந்து 6வது அறிவு பெற்ற மனிதனாக வந்த நமக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த குணங்கள், விலங்கின பதிவுகள் வந்துச்சு. சரி, இறைவன் 6வது அறிவு பெற்ற மனிதன், அதாவது மனிதன் என்பவன் யார் என்று சொல்லும் போது இறைவனே தன்னுடைய ஆற்றலையும் தகமையும் தானே அறிவதற்காக எடுத்த பிறப்பு தான் மனிதன் என்று சொல்கிறோம். அப்போ இறைவனே அவன் மனிதனாக வந்த போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த 6வது அறிவு சிறப்பு நிலை என்று சொல்லக்கூடியது நமக்குள்ளே அது சிந்தித்து ஆராய்ந்து செயல்படக்கூடிய தன்மை நம்ம 6வது அறிவுன்னு சொல்றோம். அந்த 6வது அறிவு நமக்குள்ளே செயல்பாட்டுக்கு வரும்போது பல காலங்கள் ஆயிப்போச்சு. ஏன்னு கேட்டா நம்ம விலங்கினத்திலிருந்து தான் வந்திருக்கோம். அதாவது மனிதன் எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லும்போது இயற்கை அப்படியே வரிசையாக நமக்கு வந்துட்டு இருக்கும்போது அந்த நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னு சொன்னா 2 விலங்கினங்கள் இணைப்புலதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மனிதன் தோன்றியதாக சொன்னோம். ஆக ஒரு மனிதனுக்குள்ள அந்த முதல் மனிதன் தோன்றும் போது அடுத்து இன்னொரு மனிதன் தோன்றும் போது இருவருக்குள்ளயுமே அந்த விலங்கின பதிவு தான் இருந்தது. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த உயிரின தோற்றத்தில், அதாவது மனித இன தோற்றம் என்று சொல்லும் போது அந்த இறைவனே தன்னுடைய இயற்கைக்கு மாறி சடுதி மாற்றம் என்று, அதாவது இறைவன் சரியாக எல்லாமே சரியா இயக்கிட்டு வரா. அப்படி இயக்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு உயிர், புதுசா ஒரு உயிர் தோன்றும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா 2 ஆண் பெண் இணைப்புக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு உயிர் தோன்றணும். அதாவது ஒரே இனம் உள்ள 2 தான் இணையணும். அதாவது நம்ம சொல்லும்போது ஆடுனா 2 ஆடு இணையும், மாடுனா 2 மாடு இணையும், அதுல இருந்து தான் ஒரு உயிர் தோன்றணும் அப்படிங்கிறது இயற்கையிலே இறைவன் சரியாக கொண்டு வந்துட்டு இருக்கிறான். அப்படி 2 இணைஞ்சு நமக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா முதல், அதாவது 2 பேர்த்துடைய அந்த பதிவுகளோட தான் அடுத்து வரக்கூடிய ஜீவன் நமக்குள்ளே வருகிறது. அப்ப அதே மாதிரி கொண்டு வரும்போது அதே சமயத்திலே வேறு வேறு இனம் பாத்தீங்கன்னா உறவு கொள்ளாத, அப்படி உறவு கொண்டாலும் கருத்தரிக்காத, அப்படியே கருத்தரித்தாலும் அது அழியாக இருக்கும் அப்படிங்கிறத இறைவனுடைய இயற்கை சட்டம். இப்படித்தான் 5 அறிவு வரைக்கும் சரியாக கொண்டு வந்த இறைவன் சடுதி மாற்றம் என்ற அமைப்பிலே முதல் மனிதனை கொண்டு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா
ஒரு வேறு வேறு விலங்கினங்கள் 2 சேர்ந்து அதுல இருந்து வந்ததுதான் முதல் மனிதன் என்று நம்ம சொல்லியிருக்காங்க. அதே போல ஒரு பெண்ணும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பெண்ணு தான் வந்திருக்க முடியும் என்றும், அந்த பெண்ணோட ஒரு ஆண் விலங்கினம் தான் பாத்தீங்கன்னா உறவு கொண்டு ஒரு ஆண் வந்திருக்க முடியும். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக மனித இன தோற்றத்துக்கே நமக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லும்போது இதுல சொல்ற போல ஆதாம் ஏவாள் என்று சொல்லும்போது ஒரு ஆண் பெண்ணு தான் எல்லாருக்கும் காரணம் அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விலங்கினத்திலிருந்து மனித இன தோற்றம் வந்ததுனாலே மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் மனிதன் என்று உணர்வதற்கே பல காலம் பிடித்தது. அதனாலே அந்த காலகட்டத்துக்குள்ளே அந்த விலங்கின வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்து மனிதன் 6 அறிவு நிலையில் இல்லாம 5 அறிவு விலங்கின வாழ்க்கையிலே வாழ்ந்து வாழ்ந்து மேலும் விலங்கினங்களை செய்து செயல்களை செய்து செய்து சில வேண்டாத பதிவுகளை எல்லாம் சேர்த்தி அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அப்போ ஒரு 6 அறிவு நிலைக்கு வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறக்குள்ளேயே பல வேண்டாத குணங்கள் எல்லாம் நமக்குள்ள வந்துருச்சு. அப்ப இப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா மனிதன் என்பவன் 6 அறிவு உள்ளவன். அந்த 6 அறிவு சிந்தித்து ஆராய்ந்து செயல்படக்கூடிய ஆற்றல் பெற்றவன். அதுதான் நம் பகுத்தறிவு என்று சொல்கிறோம். ஆக சிந்தித்து ஆராய்ந்து செயல்படுதல் என்று வரும்போது எது நல்லது எது கெட்டது என்பதை சிந்தித்து நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவன் என்று நம்ம இந்த பகுத்தறிவுக்கு விளக்கம் சொல்றோம். ஆனால் நாம் அப்படி செய்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போது மனிதன் விலங்கினமாகவே வாழ்ந்ததனால அந்த சிந்தனை சிறப்பை உணராத காரணத்தினாலே மேலும் மேலும் விலங்கின குணத்திலே செயல்பட்டு செயல்பட்டு நிறைய பதிவுகளை நம்ம சேர்த்திட்டோம். அந்த விலங்கின குணங்களை நம்ம நிறைய சேர்த்திட்டோம். அப்போ அப்படி வந்ததனாலே இன்னைக்கு மனிதன் தோன்றி பல காலங்கள் ஆச்சு, பல லட்சம் ஆண்டுகள் ஆனதாக சொல்றாங்க. அறிவு வளர்ச்சி பெற்று நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு குறிப்பிட்ட காலம் ஆனாலும் நமக்குள்ளே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த 2 குணங்கள் நல்ல குணங்கள் வேண்டாத குணங்கள் 2ம் பதிவுல இருக்கிறதுனாலே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் 6வது அறிவை கொண்டு இந்த 5 அறிவு விலங்கின குணங்கள்ல சிறப்பாக அது செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அத என்ன அடுத்தவங்களத பறிச்சு சாப்பிடுறது, கொலை செய்யறது, வாழ்க்கை சுதந்திரத்தை பறித்தல் இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த குணங்கள் நமக்குள்ளே அதிகமாகி போயிடுச்சு. அப்ப இதத்தான் நம்மளுடைய பாரதத்துடைய பெருமையிலே காலங்காலமாக மகான்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். எதற்கு மனித குணங்களோடு அதாவது மனம் கூட்டல் இதம் என்று சொல்லக்கூடிய அந்த மனித குணங்களோடு மனித மாண்புகளோடு வாழ்வதற்காக எல்லா மகான்களும் ஞானிகளும் நமக்கு வழிமுறை காட்டிக்கொண்டே வருகிறார்கள். அந்த அளவுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆன்மீகம் என்று சொன்னால் என்ன ஆன்மாவை பற்றி சிந்தித்து ஆராய்ந்து உணரும் போது அந்த ஆன்மாவாக இருப்பது எதுங்கிறது நமக்கு ஒரு தெளிவு வரும். அப்ப அந்த ஆன்மாவாக இருப்பது எது அப்படின்னு சொல்லும்போது இறைவன் தான் ஆன்மாவாக இருக்கிறது அப்படிங்கிறத உணரும் போது அந்த இறைநிலையோடு இணைந்து நம்ம செயல்படும் போது யாருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை நெறி இயல்பாக நமக்குள் வந்துவிடும். இதத்தான் நம்ம என்ன சொல்றோம் நமது நாடு ஆன்மீக நாடு என்று சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஆன்மீகம் என்பது என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எப்பவுமே இயல்பாக அந்த இறைவனுடைய குணத்தோடு நாம் வாழ்வதுதான். அதுதான் எப்பவும் நல்லவர்களாக வாழ்வதுதான் அந்த நமக்கு வந்து பாத்தீங்க சொன்னா மனிதனோட இயல்பு. ஆக உண்மையிலே நீங்க பாருங்க நம்மளை சுத்தி நிறைய நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி நம்மளை சுத்தி இருக்க உறவுகளை எடுத்துக்கிட்டாலும் சரி நம்மளை சுத்தி அந்த ஊர் உலகம் என்று சொல்லி எல்லாத்தையும் பார்க்கும்போது இயல்பாகவே எல்லார்த்திட்டையும் நல்ல குணம் நிறையாதான் இருக்கிறது. ஆனா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நல்ல எண்ணங்களோடு இருந்தோம் என்று சொன்னால் நேர்மறையான எண்ணங்களோடு இருந்தோம் என்று சொன்னால் நம்மளை சுத்தி என்ன இருக்கிறதோ அதை நாம எடுக்க முடியும். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்டையும் சரி நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிட்டையும் சரி நம்மளுடைய எண்ணத்துக்கு ஏற்பதான் நம்ம கிட்டே நமக்கு அங்கிருந்து தொடர்பு கிடைக்கும். அப்போ எப்படி இன்னைக்கு வந்து பார்த்தா எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மை சுற்றிலும் ஒரு நிமிடத்துக்கு 400 மில்லியன் தகவல் துணுக்குகள் கண் காது மூக்கு வாய் மெய் ஆகிய ஐம்புலன்கள் மூலமாக நம்மை வந்தடைகிறது என்று சொல்கிறார்கள். ஆம் அன்பர்களே நமக்கு தெரியும். அதாவது ஒவ்வொரு எண்ணமும் சரி சொல்லும் சரி செயலும் சரி எல்லாமே காந்தம் தான்.
அப்ப நமக்குள்ள நம்ம காந்தம் தான் நமக்குள்ள இருந்து எண்ணமா சொல்லா செயலா வருகிறது. அப்ப இந்த காந்தம் அடுத்தவங்களோட நமக்கு தொடர்பு கொள்றதுக்கு முன்னாலே இந்த வான்காந்தத்திலே பதிவாகிறது. அப்ப அப்ப பாருங்களேன், அவங்க சொல்றது 400 மில்லியன் அப்படின்னு சொல்லும்போது, ஆம் அத்தனை தகவல்கள் பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து இந்த பிரபஞ்சத்திலே பதிவாயிட்டே தான் இருக்கு. உலகத்துல இருக்கிற அத்தனை 800 கோடி மக்கள்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் எத்தனை எத்தனை எண்ணங்கள், எத்தனை சொல், எத்தனை செயல்கள் இதெல்லாம் இங்க பதிவாயிட்டே தான் இருக்கு. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, வெறும் 2000 தகவல்கள் மட்டும் தான் நம் மனதில் கிரகிக்க முடியும். அத்தனை தகவல்கள் இங்க இருந்தாலும் நம்ம மனதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது, அது உள்வாங்கக்கூடிய சக்தி அப்படின்னா ஒரு 2000 தகவல்கள் மட்டும்தான் வாங்க முடியும். அப்ப அப்படியே வாங்கினாலும் பாத்தீங்கன்னா, இந்த மனம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா, எந்த செய்தி வந்தாலும் மனதுக்குள் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா, அந்த மனதுக்குள்ள என்ன பதிவு இருக்கிறதோ, அதற்கேற்பதான் நமக்கு பாத்தீங்கன்னா, அது நமக்கு என்ன தேவையோ, அங்க 2000 பதிவுகள் தகவல்கள் மோதுனாலும் கூட, நம்ம மனசு நமக்கு என்ன வேணுமோ, அதத்தான் இதையெல்லாம் விட்டுட்டு வடிகட்டி நமக்கு என்ன வேணுமோ அதத்தான் உள்ள அனுப்பும். அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நமக்குள்ள எது சேரும் என்று பாத்தீங்க அப்படின்னா, நாம எதை நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, நம்ம மனசு நேர்மறையாக சிந்தித்துக் கொண்டிருந்தால், நல்லதை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தால், அப்ப அந்த அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த 2000 தகவல்கள் மோதினாலும் கூட நமக்கு என்ன வேணுமோ, நம்ம மனம் என்ன எதிர்பார்க்குதோ, நம் மனம் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறதோ, அது நமக்குள்ளே வரும். அதுதான் நீங்க அதே போல நாம எதிர்மறையாக நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இங்க தாக்கத்திலே இந்த வான்காந்தத்த பதிவுல இருக்கக்கூடியது நமக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த எதிர்மறையான எண்ணம், சொல், செயல் இந்த வான்காந்தத்துல இருக்கிற அந்த அலையில இருக்கக்கூடியது நமக்குள்ள பதிவாகும். இது நமக்கு உதாரணம் மகரிஷி நமக்கு நல்ல உதாரணம் சொல்லியிருக்காங்க. என்ன எப்படி இந்த வான்காந்தத்தில் இருக்கக்கூடிய அலைகள்ல இருக்கக்கூடிய பதிவுகள் நமக்குள்ள மோதும் அப்படிங்கிறத இப்ப உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு டிவி இருக்கு. டிவில பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு வரக்கூடிய அத்தனை காட்சிகளும் எங்கிருந்து எப்படி கிடைக்குது, நமக்கு டிஃப்ரெண்ட் சேனல்ஸ்ல இருந்து நமக்கு டிவில வருது. அப்போ எந்த சேனலை டியூன் பண்றோமோ அந்த சேனல் பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த சேனல்ல இருக்கக்கூடிய அந்த படமோ அல்லது அது ஏதோ நமக்கு அந்த காட்சியாக நமக்கு வரும். அது அப்ப இந்த சேனல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வான்காந்தத்துல தான் இருக்கிறது. அப்ப எல்லா சேனலும் லட்சக்கணக்கான சேனல்கள் இருக்கிறது. அத்தனையும் நம்ம எதை டியூன் பண்றோமோ அந்த காட்சி தான் நமக்கு டிவில கிடைக்கும். அது மாதிரி தான் இந்த மனம் எந்த மாதிரி இருக்கிறதோ, எதை நினைத்து கொண்டு இருக்கிறோமோ, நேர்மறையாக நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா, அங்க தாக்கத்துல வான்காந்தத்துல இருக்கக்கூடிய அந்த நல்லதெல்லாம் நமக்குள்ள வரும். எதிர்மறையாக நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு பாத்தீங்கன்னா என்ன அந்த எதிர்மறையாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நமக்கு சேரும். இப்படிதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, வாழ்க்கையிலே நாம் எப்பவுமே நல்லவர்களாக இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அவங்களுடைய மனநிலையை பொறுத்துதான் இருக்கிறது. அதத்தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, திருப்பி நம்ம சொல்லும்போது, ஆசான் ஏன் இந்த தவ பயிற்சி கொடுத்தாங்க? 2வது பாத்தீங்கன்னா, தற்சோதனை பயிற்சி, இது 2 கொடுத்தாங்க. எதற்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா, தவம் எப்பவுமே மனசு அமைதியில வைத்துக் கொள்வதற்கு. அப்போ மனம் அமைதியாக இருந்தால் நமக்கு எப்பவுமே உள்ள இருக்கக்கூடிய, அதாவது நம்ம பதிவுல நல்ல குணங்களும் இருக்கு. அதுக்கு ஆசான் நமக்கு சொன்ன மாதிரி, எப்படி வந்தது, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகினிலே, குற்றங்களுக்கு காரணமோ பழைய சமுதாயம் என்று. இந்த நல்ல குணம் வேண்டாத குணம், நல்ல குணம் இயல்பாக வந்தது, வேண்டாத குணம் பல பிறவிகள் தாண்டி வரும்போது நமக்குள்ள வந்தது. இதுல எதுவுமே நாம பாத்தீங்கன்னா தேடி விரும்பி எதையும் இந்த வேண்டாத குணங்கள் எல்லாம் நம்ம விரும்பி வரல. அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, விரும்பியோ விரும்பாமலோ, பல கால, அதாவது பல பிறவிகள் தாண்டி வரும்போது, மனிதன் தோன்றி பல காலம் ஆன போது, காலத்துக்கு காலமாக பல பிறவிகள் மாறி மாறி வர வர நமக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த வேண்டாத குணங்களும் நமக்குள்ள சேர்ந்தது. ஆக இப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா,
இந்த மனம் வந்து நமக்குள்ளே பதிவுகளுக்கு ஏற்ப அந்த மன அலைச்சூழல் வேகம் ஏற்ப பதிவுகள் எழுச்சி பெறுகிறது. உள்ள இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே இருக்கிறது. அப்போ என்ன எது எழுச்சி பெற அந்த அலைச்சூழலுக்கு ஏற்ப அப்போ வந்து பாத்தீங்கன்னா தவம் செய்யும் போது அந்த மன அலைச்சூழல் அமைதி நிலையில் இருக்கும்போது ஆல்பா வேவ்ஸ்ல இருக்கும் போது நம்மளுக்குள்ளே நல்ல குணங்கள் மட்டுமே எழுச்சி பெறுகிறது. அப்ப இது முதல்ல நமக்கு வேணும். மனதை அமைதியாக வச்சுக்கிற இயல்பு நமக்குள்ள வேறும். அப்ப அந்த இயல்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அவங்க வந்து உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருந்தாலும் அவங்க வந்து எதிர்மறையான தாட்ஸ்ல இருந்தாலும் நம்ம வீட்லயும் சரி வெளியிலயும் சரி. இப்ப பாருங்க, மகான்கள் ஞானிகள் நம்ம ஆசானே எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா எப்பவுமே அந்த அமைதி நிலை தான் இருக்கு. நீங்க கோபமா பேசினாலும் சரி, தப்பா பேசினாலும் சரி, இல்ல அமைதியா பேசினாலும் சரி, நல்லத பேசினாலும் அவங்க அந்த இயல்புல இருந்து மாறவே மாட்டாங்க. அவங்க வந்து அதை அதான் அவங்கவங்க இது அப்படியாத்தான் இருப்பாங்க. அவன் அவன் அவனுடைய நிலையில அவன் பேசுறான் அப்படிங்கிற மாதிரி ஈஸியா வந்து அவங்க சமமா எடுத்துக்குவாங்க. நல்லத பேசினாலும் தீயத பேசினாலும் அவங்க மன அலைச்சூழல் அமைதியில இருக்கும்போது அத வந்து எதிர்மறையா எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நம்ம இயல்புல இருக்க பழகணும். முதல்ல அதுதான் இன்னைக்கு மனிதனுக்கு என்ன அத்தியாவசிய தேவைன்னா மனச அமைதியில வைத்து பழக்குவது ரொம்ப தேவையாக இருக்கிறது. ஏன்னா ஒரு காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு முன்னோர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இயல்பாக அவங்களுக்கு தேவைகள் குறைவாக இருந்தது. மனசுல எப்பவும் அமைதி இருந்தது. அதாவது அவங்க வாழ்க்கையே ஒரு தவ நிலையில தான் இருந்தது. அப்போ பற்றற்ற வாழ்க்கை. இன்னைக்கு நமக்கு வந்து தேவைதான். அடிப்படை தேவை வந்து பாத்தீங்கன்னா, உணவு, உடை, வீடு இதெல்லாம் தேவை. காலத்தால் திருமணம் இதெல்லாம் அடிப்படை தேவைதான். ஆனா அந்த தேவையில ஒரு அளவு முறை வேணும். இப்ப நமக்கு அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம திரும்பி பாருங்க. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் என்று பார்த்தால், அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. மகிழ்ச்சியா இருந்தாங்க. என்ன காரணம்? நம்மள மாரி இன்னைக்கு இவ்வளவு விஞ்ஞான வசதிகள் எல்லாம் கிடையாது. டிவி கிடையாது, போன் கிடையாது, கார் கிடையாது, பஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. கரண்டே இல்ல. அப்ப எது லைட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா அன்னைக்கு அவங்க சந்தோஷமாக இருந்தார்கள் என்று சொன்னால், மனசுல வந்து அமைதி இருந்தது. நேர்மறையான எண்ணங்கள் இருந்தது. தான் கஷ்டப்படுறதா அதாவது தான் நல்லா இருக்கிறது மட்டுமல்ல, நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்க கிட்ட இருந்தது. அதனாலதான் என்ன அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா, வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது. இ- இன்றைக்கு என்ன? வாழ்க்கை வசதிகள் உயர்ந்துருச்சு, விஞ்ஞானம் உயர்ந்துருச்சு, வசதிகள் பெருகிருச்சு. ஆனாலும் கூட இந்த நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த வளர்ந்த விஞ்ஞானம் என்ன பண்ணிருக்கு? இந்த 5 புலனுக்கு தேவையான அனுபவங்களுக்கு தேவையான பொருள்களத்தான் பெருக்கிட்டு போயிருக்கு. அப்ப நம்ம எப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பொருள தேடுவதே வாழ்க்கை என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்ப அதுதான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இருக்கிறது மட்டும் போதும். தேவை அளவுக்கு தான். நீங்க எவ்வளவு பொருள்கள் நம்ம வீட்ல இருந்தாலும், நம்ம சாப்பிடுற ஒரு அளவு தானே சாப்பிட முடியும். 4 இட்லி தான் சாப்பிட முடியும். மீறி போனா ஒரு இட்லி சேர்த்து 5 இட்லி சாப்பிடலாம். நம்ம வீட்ல நெறைய பொருள் இருக்கிறதுனாலே, பணம் இருக்கிறதுனாலே நாம என்ன ஒட்டுக்கா 10 இட்லியா சாப்பிட முடியாது. அதே போல தான் ஒரு ட்ரெஸ் தான் போட முடியும். மகரிஷி சொல்வாங்க. உன்கிட்ட நெறைய ட்ரெஸ் வச்சிருக்கிறதுனால, நீ ஒட்டுக்கா ஒரு 5 புடவைய கட்டிக்கிட்டு போக முடியுமா? இல்ல ஒரு 5 ஷர்ட்ட எடுத்து ஒட்டுக்கா மாட்டிக்கிட்டு போக முடியுமா? நீ போடக்கூடியது ஒரே ட்ரெஸ் தான். அதே போல வந்து பாத்தீங்கன்னா, நீ எவ்வளவு பெரிய வீடா கட்டி வச்சிருந்தாலும், நீ ஒரே பெட்ல தான் ரெகுலரா இருக்கக்கூடிய அந்த ஒரு பெட்ரூம்ல நீ என்னைக்கு படுக்கக்கூடிய அந்த பெட்ல தான் நீ படுத்து தூங்க முடியும். படுத்தாதான் உனக்கு தூக்கம் வரும். அப்படி இல்லாம ஒரு 5, 6 பெட்ரூம் இருக்குது அப்படிங்கறக்காக இந்த ரூம்ல 1 மணி நேரம், அந்த ரூம்ல 1 மணி நேரம், அல்லது அந்த ரூம்ல 1 நாள், இந்த ரூம்ல 1 நாள் நீ படுத்து தூங்க முடியுமான்னா, தூங்கவும் முடியாது, தூக்கமும் வராது. அது மாரி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, தேவைகள அதிகமாக பெருக்கிக் கொண்டோம். அந்த தேவைகளை அடைவதற்கு நமக்கு பொருள் வேண்டும். ஆக பொருள் தேடுதலே வாழ்க்கை என்று நமக்குள்ளே அதுதான் வாழ்க்கை என்று வந்தபோது,
நமக்கு அந்த இயல்பாக அந்த மனித இதம், மன இதம் என்று சொல்லக்கூடிய அந்த மனித தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு போச்சு. அப்ப இதை பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சொன்ன மாரி மனிதன் மனிதன் இழந்த அந்த மாண்புகளை மீட்டுத் தருவதுதான் மனவளக்கலையோட பெருமையே. ஆக ஒன்று தவம் செய்து நம்மை நம்மளுடைய இயல்புல வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து தற்சோதனை எதற்கு சொன்னாங்க? நம்ம சொன்னோம், நாம வேண்டி விரும்பி வல்ல வேண்டாத குணங்கள் நமக்குள்ள பதிவுகள்ல இருக்கிறது. அந்த பதிவுகள் இருக்கிறதுனால தானே நமக்கு அப்பப்ப கோபம் வருது, பேராசை வருது, கவலை வருது, வெறுப்பு வருது, பொறாமை வருது. அது உள்ள இருக்கிறதுனால தானே வருகிறது. ஆக அதை வெளியிலவே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு அந்த மாரி குணங்கள் மேல வர்றக்கோ, அது ரிலேட்டடான எண்ணம், சொல், செயல் வருவதற்கோ வாய்ப்பே இல்ல. ஆக அந்த அளவுல தான் ஆசான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த தற்சோதனை பயிற்சி என்று சொல்லக்கூடிய பயிற்சிய குடுத்தாங்க. அதாவது நமக்கு தெரியும் ஆசானுக்கும் மத்த மகான்களுக்கு என்ன வித்தியாசம் என்று சொன்ன பார்க்கும்போது, இந்த சிறப்பே இதுதான். சாதனை. எதையுமே நாம பாத்தீங்கன்னா, சினம் தவிர்த்தல், சினம் தவிர்த்தல்னு படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, அத கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலயோ, அல்லது கவலை ஒழித்தல் பத்தி சும்மா நம்ம லெக்சர் கேட்டுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலே மாற்றம் வரல. ஏன்னா, வேதங்கள்ல இருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனா எதுவுமே மாற்றம் வரலையே. வேத காலங்கள்ல இருந்து நம்மள எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத, எல்லாம் நல்ல குணங்கள்ல எப்படி இருக்கணும், நம்ம எப்படி அந்த வேண்டாத குணங்கள போக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லிட்டு காலத்துக்கு காலம் அதது தகுந்த மாரி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனாலும் நாமும் படிச்சுக்கிட்டு, கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், வாழ்க்கைக்கு கொண்டு வரலை. ஆக ஆசானுடைய சிறப்பே பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த குணங்களை போக்கணும் அப்படின்னா, அதுக்கு சில பயிற்சி முறைகள் நமக்கு சொன்ன மாரி எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார், இப்படி எல்லாம் சில பயிற்சிகள கொண்டு வந்தால் மட்டும்தான், நம்ம உள்ள இருக்கக்கூடிய அதாவது நம்ம சொல்ல மாரி அந்த பதிவுகள் கருமையத்திலே எல்லாமே கலங்கி இருக்கிறது. நல்லதும் இருக்கிறது, வேண்டாததும் இருக்கிறது. ஆக நம்ம எப்பவுமே நல்லவர்களாகவே வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். நல்லவைகள் நிறைய இருக்கிறது. ஆனா அந்த வேண்டாத சிலது இருக்குது பாருங்க. அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம இன்றைய வாழ்க்கை சூழல் எப்பவுமே உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கிறோம். வேகத்துல இருக்கிறோம். எதுக்கு எடுத்தாலும் வேகம். ஆக இந்த வேகம் என்ன பண்ணுது, நமக்கு அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலை தூண்டுதல். அந்த தூண்டுதல்னாலே நமக்கு இந்த வேண்டாத குணங்களுடைய எழுச்சி. இதனாலே வேண்டாத எண்ணம், சொல், செயல் இதை செய்து 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 நம்மளையே நம்ம பாத்தீங்கன்னா, பதிவுகள்லயும் நமக்கு வேண்டாதத சேர்த்திக்கிறோம். அந்த வேண்டாத குணங்கள சேர்த்துக்கிறோம். அதே மாரி மத்தவன் வான்காந்தத்திலயும் பதிச்சுட்டே இருக்கோம். மத்தவங்களுக்கும் அதை நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அப்ப இதனால தான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, எல்லாமே வாழ்க்கையிலே மனசுல அந்த அமைதி இல்லாததுனாலயும், இந்த குணங்கள் நிறைய பெருகிட்டதுனாலயும், இன்னைக்கு வாழ்க்கை என்பது சிக்கல் நிறைந்ததாக, துன்பம் நிறைந்ததாக, எப்பவும் ஒரு வேகமாக இப்படியே நம்ம போயிட்டு இருக்கோம். அப்ப அந்த அளவுல தான் ஆசான் நமக்கு இந்த பயிற்சி திட்டங்கள் ஒண்ணுமே இல்ல. நம்ம இயல்பாக வாழ்வதற்கு தான். அதாவது மனிதன் 6 அறிவு பெற்றவன். அந்த 6 அறிவ கொண்டு வாழும் வாழ்க்கையை வளமாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக, இனிமையாக வாழணும். அப்படி இப்படி வாழ்வதற்குத்தான் ஆசான் நமக்கு சொன்ன மாரி இந்த வாழ்க்கை வள கல்வி என்ற ஒரு கல்விய நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த மனம் நமக்கு திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி செயல்படுது அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது நம்மளுக்கு நேர்மறையான எண்ணங்களோட இருக்கும்போது என்ன பண்ணும்னா, அது நேர்மறையான எண்ணங்கள எடுத்துக்கிட்டு எதிர்மறை எண்ணங்கள தள்ளிரும். அதே போல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு அமைதி நிலை இருந்தா, வேண்டாத அலைகள், நமக்கு வேண்டாத எண்ணங்கள், வேண்டாத சொல்கள் நம்மை தாக்கினாலும் கூட, நாம கொஞ்சம் யோசிச்சு, சிந்தித்து செயல்படுவோம். அதுதான் நம்ம என்ன சொல்லலாம், பொதுமைப்படுத்துதல் என்று சொல்லக்கூடியது. அல்லது பாத்தீங்க அப்படின்னா, விழிப்புணர்வோடு இருப்பது என்று தவம் செய்தால் மட்டும்தான் அந்த விழிப்புணர்வோட இருக்க முடியும். அந்த விழிப்புணர்வு இருந்தா தான் சிந்தித்து ஆராய்ந்து நல்லதா, கெட்டதா என்று சிந்தித்து நல்லதை மட்டும் ஏற்றுக்கொண்டு வேண்டாததை தள்ளுவோம். ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்மளும் வேகத்துல இருக்கிறோம். நம்மள சுத்தி இருக்கவங்ககிட்ட வேண்டாத ஒரு அலை அல்லது வேகத்துல அவங்களுடைய சொல் செயலும் நம்மளை தாக்கும் போது, நாமும் வேகமாக இருப்பதனாலே அது என்ன ஆகுது அப்படின்னா, நாமும் வேண்டாத எண்ணம், சொல், செயலை வெளிப்படுத்துகிறோம்.
இதுதான் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி பிரதிபலித்து அதுவே நமக்கு மேலும் மேலும் துன்பங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப இப்படி சிந்திச்சு செயல்படக்கூடிய தன்மை நமக்கு இயல்பாக வரணும். அததான் ஆசான் சொல்லுவாங்க பொதுவாக. அதாவது பிரபஞ்சத்துல இருக்கக்கூடியது ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து ஒரு பல்ப கண்டுபிடிச்சார் அப்படின்னா, ஒரு லைட்ட கண்டுபிடிச்சார் அப்படின்னா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய தாட் வந்து பாத்தீங்கன்னா, திருப்பி திருப்பி இந்த உலகத்துக்கு எப்படியாவது ஒரு வெளிச்சத்த கொண்டு வரணும். அதாவது நமக்கு இருட்டுக்குள்ளே தடுமாறும்போது, அதுக்கு ஒரு ஒளி வேணும். அந்த ஒளிய ஏதாவது மூலமா நம்ம கொண்டு வரணும்னு முயற்சி பண்றார். அவர் முயற்சி பண்ணும்போது, ஏன் அவர் அந்த முயற்சிய எடுத்தார்? ஏன் அந்த பல்ப கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஏன் அவருக்குள்ள வந்தது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னால காலகட்டத்திலே நெறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. அதேபோல மக்கள் எல்லாருமே சிந்திச்சிருக்கிறாங்க. நமக்கு இந்த இருட்டிலிருந்து வெளிவர்றக்கு ஒரு ஒளி வேணும். நல்ல ஒரு நிரந்தரமா நல்ல ஒளி கிடைக்கணும் நமக்கு. அதாவது இரவுன்னு வந்தா இருட்டு தான். இருட்டு தான் இயல்பு நமக்கு தெரியும். இறைவனுடைய தன்மையே அந்த இருட்டு தான். அப்ப அந்த இருட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதுல நம்ம வாழும்போது அதுக்கு ஒரு வெளிச்சம் வேணுங்கிறது நெறைய பேர் முயற்சி பண்ணாங்க. அதாவது தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு முன்னாடி நெறைய பேர் அந்த வெளிச்சத்த கொண்டு வரக்கு நெறைய முயற்சி பண்ணுனாங்க. பட் அது வெற்றி அடையவில்லை. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவரும் ஆராய்ச்சி பண்ணும்போது எடுத்த உடனே வெற்றி கிடைக்கவில்லை. திருப்பி திருப்பி ஆராய்ச்சி பண்ணி தான் அத்தனை தோல்விக்கு அப்புறம் தான் அவர் கடைசியாக அந்த பல்ப கண்டுபிடிச்சாரு. அந்த லைட்ட கொண்டு வர முடிஞ்சது. அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த வான்காந்தத்திலே யாரெல்லாம் அதற்கு வேணும், அந்த லைட் வேணும், அந்த ஒளி வேணும், நமக்கு ஒரு பல்ப் வேணும்னு கண்டுபிடிக்கிறக்கு எத்தன பேர் முயற்சி பண்ணார்களோ, அதெல்லாம் அவங்களோட வந்து சேர்ந்தது. அதனால தான் அவரு அத கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது மாரி நாம எந்த ஒரு நேர்மறையான எண்ணத்தோட இருந்தோம் சொன்னாலும், இந்த வான்காந்தத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றல் சக்தியும் நாம் என்ன தாட்ல இருக்கிறோமோ அதத்தான் சொல்வோம். அதாவது நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இறைவன் 10 அடி எடுத்து குடுப்பார் என்று சொல்வாங்க. அப்ப நம்மளுடைய தாட்ஸ் சரியாக இருந்தது அப்படின்னா, நேர்மறையாக இருந்துச்சுன்னா, இந்த வான்காந்தத்துல இருக்கக்கூடிய நேர்மறையான தாட்ஸ் கூடிய அலைகள் எல்லாமே நம்மோட வந்து சேரும். ஆக நாம் முயற்சி பண்ணினால், இறைவன் நமக்கு அதை நடத்தி கொடுப்பதற்கு தேவையான அத்தனை ஆற்றல் சக்தியும் கொடுப்பார். அதேதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, எதிர்மறையான தாட்ஸ்ல இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப பாருங்க, கோவம் வரும்போது, டென்ஷன் வரும்போது, நம்ம என்ன பேசுறோம், என்ன செய்யறோம் அப்படிங்கிறதே தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த கோவம் வரும்போது, டென்ஷன் ஆகும்போது அலைச்சூழல் ரைஸ் ஆயிரும். அதாவது 25க்கு மேல, அதாவது 14க்கு மேல ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் அது என்ன ஆகும்னா 25, 30 அப்படிங்கிற அலைச்சூழலுக்கு போகும்போது, நாம என்ன பேசுறோம், என்ன செய்யறோம் ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா, நம்ம அறிவு நிலையில இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது இந்த அமைதி நிலை, ஆல்பா வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு நாம போகும்போது, நமக்குள்ள அந்த ஆறறிவு நிலையில இருந்து செயல்படுவோம். ஆனா, இந்த 25 அலைச்சூழலுக்கு மேல போகும்போது, அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே, அந்த அறிவு நிலை நமக்குள்ள இருந்து செயல்படாது. நம்ம வந்து நமது உணர்ச்சி வேகத்துல தான் செயல்படுவோம். அப்படி செயல்படும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த வான்காந்தத்துல இருக்கக்கூடிய அந்த அலைச்சூழல் 25, 30ல அலைச்சூழல் இருந்தவங்களுடைய அலைகள் எல்லாம் நம்மோட இணைஞ்சிரும். அதனால அந்த சொல்லையும், செயலையும் நாம் செய்திடுவோம். அதாவது நமக்கு கொலை செய்றான் அப்படின்னு சொன்னோம்னா, திட்டமிட்டு கொலை செய்றவன் எல்லாம் தப்பிச்சுக்குவான். ஏன்னா, கொலை செய்யறதுக்கு முன்னே எப்படி தப்பிக்கணும் அவன் பிளான் எல்லாம் வச்சிருப்பான். ஆனா, இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே, உச்சகட்ட கோவத்திலே, டென்ஷன்லே கொலை செய்றான் பாருங்க. அவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டான். கொலை செய்யணும்லாம் நினைக்கல. பட் அந்த அலைச்சூழல் 30க்கு மேல போகும்போது, அந்த வான்காந்தத்திலே 30 அலைச்சூழல்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ, அவங்க அந்த அலை வந்து உள்ள சேர்ந்துரும். அது உள்ள சேர்ந்த போது இவன் கொலை பண்ணிருவான். அப்ப கொலை பண்ணி மறுபடியும் திருப்பி வந்து அந்த மன அலைச்சூழல் அமைதிக்கு வரும்போது அவனாலேயே நம்ப முடியல. நானா கொலை செஞ்சேன். ஐயோ! இப்படி செய்துட்டனே நான் அப்படி நினைக்க கூட பார்க்கலையே என்று சொல்லுவாங்க. அதே போல சில வார்த்தைகளும் அப்படிதான். அந்த உச்சகட்ட கோவத்திலே நாம பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, உண்மையாலுமே நமக்கே வெட்கமா இருக்கும். நானா இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசினேன்.
அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பேசியிருப்போம். அப்ப இதுக்கு காரணம் என்ன? இந்த மன அலைச்சூழல் வேகம்தான். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, உள்ள பதிவுல இருக்கு. வான்காந்தத்துல பதிவுல இருக்கிறது என்னமா எழுச்சி பெறுகிறது. அந்த எழுச்சி பெறும்போது வான்காந்தம் வந்து கூட இணைஞ்சுக்குது, செயல்படுத்தி போகும். ஆக அதனால நம்ம சிந்திக்கணும். எப்பவுமே அந்த சிந்தனையில இருக்கணும். ஆறறிவு சொன்னோம். மனிதனுக்கு விலங்கினத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிந்திக்கிற திறன் தான். அப்ப அந்த சிந்திக்கிற திறன் எப்பவுமே அந்த சிந்தனையில இருக்கணும் அப்படின்னா, இங்க நமக்கு மன அலைச்சூழல் குறைவா இருக்கணும். அப்பதான் அங்க சிந்திக்கிற தன்மை இருக்கும். சிந்திச்சு செயல்படக்கூடிய அதாவது நல்லது, கெட்டது எல்லாம் சிந்திச்சு எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்று சிந்திச்சு செயல்படணும். அப்ப இந்த நிலை நமக்குள்ள எப்பவும் இருக்கணும். அப்ப இப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய எந்த ஒரு அலைச்சூழல் வீட்ல இருக்கிறவங்க கோவமா பேசினாலும் சரி, குழந்தை டென்ஷனா கத்துனாலும் சரி, இல்ல நம்மள சுத்தி இருக்கிற உறவுகள் நம்மள பத்தி என்ன சொன்னாலும் சரி, அத பத்தி நம்ம லட்சியமே பண்ண மாட்டோம். ஆனால், நம்ம வந்து மனசுல வேகத்திலயும், அந்த அலைச்சூழல் ரெய்ஸ் ஆயி நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம அவங்க ஒண்ணு சொன்னா நாம திருப்பி ஒண்ணு சொல்வோம். இதுதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, மேலும் மேலும் சிக்கல்களையும், பிரச்சனைகளையும் பெருக்கிட்டு போகுது. ஆக, நம்ம இயல்பிலே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நல்ல எண்ண, சொல், செயலோடு மன அமைதியில இருந்தா நல்ல எண்ணம், சொல், செயலோடு இருப்போம். அந்த அமைதியில இருக்கும்போது, மத்தவங்க நம்மள சுத்தி இருக்கிறவங்க உணர்ச்சி வயப்பட்டு பேசினால் கூட, நாம என்ன ஏத்துக்குவோம். ஓகே, அவங்க சூழ்நிலை. ஒரு வீட்ல மனைவியே ஒரு சத்தம் போடுறாங்க அப்படின்னா கூட, அவங்க ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு வீட்ல வந்து ஒண்ணும் வேலை செய்ய முடியாம போயிருக்கலாம். அல்லது குழந்தை ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கலாம். அல்லது வீட்ல இருக்கிறவங்க பெரியவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கலாம். அதனால அவங்க வந்து ம மன அலைச்சூழல் ரேஸ் ஆகி ஏதாவது பேசியிருப்பாங்க. அப்ப வந்து இந்த திங்கிங் எப்ப வரும் அப்படின்னா, நாம அமைதியா இருக்கும்போது, நாம நல்ல எண்ணம், சொல், செயல்கள் இருக்கும்போது, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, நம்ம அக்செப்டன்ஸ் என்று ஆசான் சொல்லுது போல, தவம் செய்ய செய்ய எதையும் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியும். அந்த இடத்துக்கு தகுந்த மாரி அமைப்பு என்று சொல்லக்கூடிய அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த இயல்புல அமைதி நிலையில இருந்தா தான் நமக்குள்ள வரும். நாம் நல்லவர்களாக இருந்தா தான் எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியும். இதுதான் நீங்க வந்து காப்பியத்துல சொல்லும்போது, அதாவது நாம எந்த நிலையில மனசு இருக்கிறதோ, அதுதான் வெளியில இருந்தும் நமக்கு கிடைக்கும். வெளியில பார்க்கிறவங்க கிட்டயும் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ வந்து குரு துரோணர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதான் மகாபாரதத்திலே. குரு துரோணர் வந்து துரியோதனை அழைச்சு, "துரியோதனா, நீ போய் நல்லவன் ஒருவனை அழைத்து வா" என்றார். அதாவது குரு வந்து சொன்னார். அப்ப துரியோதனன் எல்லா பக்கம் போய் பல இடங்கள்ல தேடுறான். எல்லா இடத்துலயும் தேடிட்டு வெறுங்கையோ ஒருத்தர கூட கூட்டிட்டு வராம வெறும் கையோட வர்றார். அப்ப குருநாதர் கேட்கிறார் துரோணர், "என்னாச்சு? உன்னால ஒரு நல்லவன் கூட தேடி கண்டுபிடிக்க முடியலையா?" அப்படின்னு கேட்கும்போது, அப்ப வந்து பாத்தீங்கன்னா துரியோதனன் சொல்றான், "இந்த உலகத்துல யாருமே நல்லவர்கள் கிடையாது. எல்லாருமே கெட்டவர்கள் தான்" அப்படின்னு சொல்றான். அடுத்து துரோணர் என்ன பண்றார்? தர்மர கூப்ட்டு, "நீ போய் ஒரு தீயவன் அல்லது ஒரு கெட்டவனை அழைத்து வா" அப்படின்னு சொல்றார். தருமரும் போனாரு. அவரே எல்லா இடத்துலயும் சுத்துனாரு. அவரும் திரும்பி வரும்போது வெறுங்கையோட வந்தாரு. ஒருத்தர கூட அழைச்சிட்டு வரல. அப்பவும் குருநாதர் கேட்டார், "தர்மரே, தர்மா, உனக்கு ஒரு தீயவர்கள் கூட கிடைக்கலையா?" அப்படின்னு கேட்கும்போது, அப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தர்மர் என்ன சொல்றாரு, "எனக்கு ஒருத்தன் கூட தீயவனா தெரியல. எல்லாமே நல்லவர்களாகத்தான் தெரிகிறார்கள். ஒருத்தர் கூட தீயவர்கள் இல்லை" என்று சொல்றார். அப்ப அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம மனசுல என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, அதே எண்ணங்களோட, அதே தாட்ஸோட நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களும் நமக்கு அதாவது நல்ல எண்ணங்களோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க எல்லாருமே நல்லவர்களாகத்தான் தெரிவார்கள். அதே சமயத்திலே, நம் தீய எண்ணங்களோட அவங்கள பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க வந்து தீயவர்களாகத்தான் தெரிவார்கள். அப்ப இதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே நல்ல எண்ணங்களோடு, நல்ல நேர்மறையான எண்ணங்களோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால், வாழ்க்கையிலே எப்பவுமே நம்மள நல்லத தேடி வந்துட்டே இருக்கும். அதாவது நம்ம நல்லவங்களா இருந்தா,
நம்ம டிவி பார்த்தாலும் சரி, இல்ல ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, இல்ல ஒருத்தர பார்த்தாலும் சரி, அவங்க கிட்ட இருந்து நல்லது வரும். அதாவது ஒரு டிவில நம்ம நல்ல நிகழ்ச்சி பார்க்கணும்னா, நம்ம நல்ல எண்ணத்தோட இருந்தா தான் நல்ல நிகழ்ச்சிகள பார்க்க முடியும். அந்த நல்ல நிகழ்ச்சிகள் நமக்கு வந்து சேரும் இயல்பாகவே. அதே மாரி நம்மள சந்திக்கக்கூடியவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா, நல்லத பேசுறாங்க அப்படின்னா, நம்ம நேர்மறையான எண்ணத்தோடு நல்லதையே திங்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அங்கிருந்து நல்லது தான் வரும். அவங்களும் நல்ல செய்தி தான் கொடுப்பாங்க. அப்போ நம்ம எங்க போனாலும் ஒரு சத்சங்கம் கலந்துக்கணும் அப்படின்னா கூட, மனம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, நேர்மறையான எண்ணத்தோடு இருந்ததுன்னா, நல்ல சத்சங்கத்துல போய் கலந்துக்குவோம். அதுவே நாம வந்து எதிர்மறையான எண்ணத்தோட இருந்தோம்னா, டிவிய போட்டாலும் வேண்டாதது தான் வரும். ஏன் இந்த செல்போன ஆன் பண்ணுனாலும், இதுல நம்ம கண்ணுக்கு படுறதெல்லாம் வேண்டாததா தான் இருக்கும். அது நம்ம பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் வேண்டாததா தான் இருக்கும். அதே மாரி நம்மள ஒருத்தர் வந்தாரு கூட அவங்களும் வேண்டாத செய்தியத்தான் நம்மகிட்ட பேசுவாங்க. அப்ப இப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இயல்பிலே நம்ம எப்பவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நல்லவர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தவமும் வேணும். கூட தற்சோதனையும் வேணும். தற்சோதனை பண்ணி, பண்ணி இந்த தீயதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த வேண்டாத குணங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நாம சொன்ன மாரி ஆசான் தவம், தற்சோதனை, குணநலப்பேறு, முழுமைப்பேறு என்று சொன்னாங்க. அப்ப அந்த குணநலப்பேறு என்ற நிலைக்கு நம்ம வந்துரணும். நிலைக்கு வர்றக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தொடர்ந்து தவம், தற்சோதனை அப்படிங்கிறத நம்ம செய்துட்டே வரணும். ஒரு நாள் செய்து, ஒரு நாள் விட்டு அப்படின்னா, அது எப்படி இருக்கும்? வழுக்கு மரம் ஏறுற மாரி தான். மேல ஏறி, அப்புறம் கொஞ்சம் கரெக்ட்டா போய் பழகி, அப்புறம் என்ன ஆகும்னா, கிட்டத்தட்ட போய் என்ன ஆகும்? சர்ருன்னு வழுக்கி வந்துரும். அந்த மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஆசான் குடுத்த அந்த பயிற்சிகள் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து நம்ம அந்த பயிற்சிய நம்மோட கொண்டு வந்துட்டே இருக்கணும். அதாவது தவம், தற்சோதனை என்ற பயிற்சிய நம்ம தொடர்ந்து கொண்டு வந்துட்டே இருக்கணும். இதுவும் வந்து ஆசான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உலகத்திலே 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 800 கோடி மக்களும் வந்து 800 கோடி விதமாத்தான் இருக்காங்க. அதனால எல்லாருமே ஒரே மாரியாக இருப்பார்கள் என்று நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா, நம்ம சொன்ன மாரி அவங்கவங்க வந்த பதிவுகள், அவங்கவங்க இருக்கிற இடம், அதாவது இப்ப 6, 16 காரணங்கள் சொல்வாங்க. ஏன் மனிதர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஆசான் வந்து நமக்கு ஒரு 16 காரணங்கள் சொல்வாங்க. அதாவது கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் இவற்றிற்கேற்ப உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் மனிதர்க்கு வரும் வகையும், அவற்றின் தரம் அளவிற்கேற்ப வாழ்க்கை நிலை பேதமுடன் தோன்றக் கண்டேன் என்று ஆசான் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனாலே இத்தனை காரணங்கள் இருக்கிறது. அதாவது ஒரு மனிதனை வச்சு நம்ம எதை வச்சு அவன நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த 7 அமைப்புகள வச்சு அதாவது உருவ அமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம். இதை வச்சுத்தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் கால்குலேட் பண்றோம். இவன் இப்படிப்பட்டவன், அப்படி இருக்கிறான், அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இத வச்சுத்தான் ஒரு மனிதன கால்குலேட் பண்றோம். அப்ப இந்த 7 அமைப்புகள் நமக்கு வர்றக்கு இந்த மாரி 16 காரணங்கள் இருக்கிறது. ஆனா அது நமக்கு தெரியாதுல்லவா? நாம ஈஸியா சொல்லிருவோம். இப்ப நம்ம வீட்லயே ஒரு வீட்ல இருக்கக்கூடிய பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு அண்ணன், தம்பி, ஒரு அக்கா, தங்கச்சியே ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரு அமைப்பு காரணம் அமையும். அதாவது முதல் குழந்தை நம்ம சொல்லுவாங்க இல்லையா? வீட்ல ஆ மூத்தது மோள, இளையது காள அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூத்தது மோள, இளையது காள அப்படின்னா, மூத்த குழந்தை வந்து ஒரு சுமாரா இருக்கு, கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கு, கொஞ்சம் மந்தமா இருக்கு. ஆனா இளையது வந்து எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கு, எதுலயுமே வேகமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கரு அமைப்பிலே ஒரு கரு உருவான காலத்திலே முதல் குழந்தை உருவானதுக்கு, 2வது குழந்தை உருவானதுக்கும் நெறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஏன்னா, முதல் குழந்தை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, முதல் குழந்தையை பெற்றெடுத்தது ஒரு பெண். 2வது குழந்தையை பெற்றெடுத்தது ஒரு தாய். ஆக என்ன வித்தியாசம்? பெண்ணுக்கும், தாய்க்கும். அங்க பெண் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பெண்ணுக்கு முதல் குழந்தை கரு உருவாக்கி அது வளரும்போது அந்த அனுபவம் இல்ல. அது சாதாரண ஒரு பெண்ணு தான். ஆனா, அதுவே 2வது குழந்தை கரு உருவாக்கி வளரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா,
அவளுக்குள்ளே அந்த முதல் குழந்தையை வளர்த்த பக்குவம், ஓரளவுக்கு அந்த குழந்தைய வளர்க்கிறது, குழந்தைக்கு என்ன நம்ம என்ன குழந்தை வயிற்றில இருக்கும்போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தெளிவு வருது. அதனால அந்த தெளிவு வந்ததுனாலே, அந்த குழந்தை வந்து கருவிலே திருவுடைய குழந்தையா கருவிலேயே நல்ல ஆற்றல் அறிவுள்ள குழந்தையாக வருகிறது. ஏன்னா அந்த மனோ ப மாற்றங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்குது. அதேபோல அதனாலே அந்த 2 அம்மா, அப்பா 2 பேத்துக்குள்ளேயே அந்த பதிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு அன்றைக்கு முதல்ல 3 வருஷத்துக்கு முன்னால இருந்த பதிவு அடுத்த 3 வருஷம் கழிச்சு இருக்கறக்கு வாய்ப்பு இல்ல. அதனால எத்தனையோ சேர்ந்து அதாவது என்ன சொல்லலாம், நேற்று இருந்த நாம் இன்று இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆமாம் அன்பர்களே, நேற்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 24 மணி நேரத்திலே என்னெல்லாம் பார்த்தோமோ, என்னெல்லாம் கேட்டோமோ, என்னென்ன பேசணுமோ எல்லாமே உள்ள பதிவாயிருக்கிறது. ஆக நேற்றில் இருந்தத விட நாம இன்னைக்கு கொஞ்சம் சில மாற்றம் அடைந்திருக்கிறோம். ஆக இப்படி நாளுக்கு நாள் மாற்றம் அடையும்போது, வருஷத்துக்கு வருஷம் அப்படிங்கும்போது எத்தனை மாற்றங்கள் இருக்கும். ஆக இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீட்ல பிறந்த 2 குழந்தைகளே ஒரு மாதிரி இருக்க முடியாது. இன்னும் இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு குடும்பத்துல கணவன், மனைவி அப்படிங்கும்போது, கணவன் நினைக்கிற மாரி மனைவி இருக்கணும்னு நினைக்கிறதோ, மனைவி நினைக்கிற மாரி கணவன் இருக்கணும்னு நினைக்கிறதோ, அதெல்லாம் அந்த எதிர்பார்ப்பு வந்து என்னைக்குமே சரியா வராது. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஓகே. அவங்க அவங்களா தான் இருப்பாங்க. நாம நம்மளா தான் இருக்க முடியும். அப்படிங்கிறக்கு இத்தனை காரணங்கள் இருக்கு. அவங்க வளர்ந்த சூழ்நிலை, அவங்க அம்மா, அப்பாவோட பதிவுகள், அவங்க பழக்கவழக்கங்கள், நம்மளுடைய அம்மா, அப்பா பதிவுகள் இப்படியெல்லாம் நெறைய டிஃபரன்சியேஷன் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது, நாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களுக்கும் சரி, வேண்டாத குணங்களுக்கும் சரி, இப்படி பதிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றம் இருக்கிறது. காலத்துக்கு காலம் அததான் சொல்லுவாங்க. ஆசான் சொன்ன மாரி, அதாவது கருவமைப்பு, உணவு வகை, அவங்க வாழ்ந்த ஒவ்வொரு காலகட்டத்திலேயே அந்த உணவு முறை இருக்கிறது. அதுல நம்ம 3 முறை சொல்லுவோம் இல்லையா? அதாவது சத்துவ குணம், அதே மாரி ராஜச குணம், அதேபோல தாமத குணம் என்று நம்ம உண்ணக்கூடிய உணவுகளுக்கேற்ப சில குணங்கள்ல மாற்றம் இருக்கும். அதே மாரி காலம் வாழ்ந்த காலத்துக்கேற்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஆதி காலத்துல வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க? இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இருந்திருக்குமா? இந்த அளவுக்கு அறிவு வளர்ச்சி இருந்திருக்குமா? அப்படின்னா கண்டிப்பாக இருந்திருக்காது. அவங்க அது எப்படி இருந்தாங்க? நீங்க பாருங்க, ஆதிகால மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த அவங்கலாம் எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் அந்த கொரில்லால இருந்து கொஞ்சம் டெவலப் ஆன மாரி பாத்தீங்கன்னா, உடம்பெல்லாம் முடியா இருக்கு. அவங்க நடக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த குரங்குகள் போலத்தான் இருப்பாங்க. இப்படிதான் அவங்க காலத்துல போய் நம்ம அப்பவே சொன்னோம் இல்லையா? விலங்கினங்கள்ல இருந்து வந்ததுனாலே கொஞ்ச காலம் அவங்க விலங்கினங்களாகத்தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னோம். அப்ப அந்த அறிவு நிலை அவங்க கிட்ட வந்து இந்த 6வது அறிவு நிலை இல்ல. அது சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மையில அப்படியெல்லாம் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம காலத்த விட நம்ம குழந்தைகள் அறிவுல மேம்பட்டுருக்காங்க. அதனால வர்ற காலத்துக்கு தகுந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் இருக்கும். அதே மாரி தேசம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சீதோஷண நிலை இருக்கிறது. இயற்கை சூழல் இருக்கிறது. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சில சட்ட திட்டங்கள் இருக்கிறது. இதற்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்த உடனே சொல்லிர்லாம். இவனெல்லாம் வந்து ஆ இங்கிலாந்து பீப்பிள்ஸ், இவங்கலாம் அமெரிக்கன்ஸ், இவங்கலாம் சவுத் ஆப்பிரிக்கன்ஸ், இவங்கலாம் சைனீஸ், இவங்கலாம் ஜப்பானீஸ் அப்டின்னெல்லாம் சொல்லிர்லாம். இல்லையா? இவங்கலாம் இண்டியன்ஸ் இப்டி எல்லாமே சொல்லிர்லாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்க இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உடல் அமைப்பு, அதே மாரி முக அமைப்பு இதெல்லாம் எப்படி சொல்லலாம்? சைனீஸ்னா ஓரளவுக்கு சார்ட்டா தான் இருப்பாங்க. அந்த மூக்கு பார்த்தீங்கன்னா, உள்ள அந்த மாரி தான் இருக்கு. அதே மாரி இங்கிலாந்து பீப்பிள்ஸ் அப்படின்னா நல்லா வெள்ளையா இருப்பாங்க. அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாரி. அதே சவுத் ஆப்பிரிக்கன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பிளாக்கா இருப்பாங்க. அதேபோல இண்டியன்ஸ் அப்டின்னா ஒரு மாநிறமா இருப்பாங்க. இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவங்கவங்க பிறந்து வளர்ந்த அந்த தேசத்துக்கேற்ப சில மாற்றங்கள் எல்லாம் இருக்கும். அதேபோல அடுத்தது பார்க்கும்போது கல்வி. நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய கல்விக்கு தகுந்த மாரி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு தொழிற்கல்வி கற்றுக்கிறோம், ஒரு டாக்டரா கற்றுக்கிறோம், ஒரு கலெக்டருக்கு படிக்கிறோம், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக வர்றோம். இந்த மாரிலாம் நெறைய படிக்கிறோம். என்ன படிக்கிறோமோ, அதுக்கு தகுந்த மாரி நம்மகிட்ட இந்த 7 சம்பத்துக்கள் நம்ம சொல்லக்கூடியது, அந்த உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம் இதெல்லாம் மாற்றமாகும்.
ஒரு ஐபிஎஸ் அதிகாரின்னா வந்து உடல் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. உடல் நல்லா வலுவா வச்சுக்கணும். அந்த உணவு திட்டம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த குணங்கள், ராஜச குணம் இதெல்லாம் மாறி இருக்கும். இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க, அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி அவங்க பிரெயின் ஒர்க் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா உடல் ரீதியாக பாத்தீங்கன்னா, அந்த உடல் வலிவு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்ப இது மாரி சில மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இதுல என்ன அப்படின்னு யாரையும் கம்பேர் பண்ணி அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான் அப்படின்னெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் நமக்கு தேவையே இல்ல. நம்ம வந்து இப்ப ஒண்ணும் இல்ல சவுத் ஆப்பிரிக்கன் பார்த்து அவன் ரொம்ப கருப்பா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாரி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கான் அவன் அப்படின்னு சிலர சொல்றோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இத்தன காரணங்கள் இருக்குது. இந்த 16 காரணங்கள் இருக்கிறது. இதையெல்லாம நம்ம சிந்திக்காம நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, எதையுமே நம்ம வந்து ஒரு ஏற்றத்தாழ்வாக நினைக்கிறது, அல்லது தப்பா நினைக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நமக்குள்ளே வந்து அந்த எதிர்மறையான தாட்ஸ் நெறைய நம்ம இருக்கிறதுனாலே, அது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, அப்போ சொன்ன மாரி மகான்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க, எல்லாத்தையும் சமமா தான் பாப்பாங்க. இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா, அவங்க மனசுல வந்து எப்பவும் நல்ல எண்ணங்களோட இருக்கும்போது, பார்க்கவங்கலாம் நல்லவர்களாகவே தெரிவார்கள். யாரையுமே கெட்டவங்களா பார்க்க மாட்டாங்க. அதாவது ஒரு தப்பு செய்தா கூட அவங்கவங்க பதிவுல ஏதோ இதெல்லாம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அவங்க தெரியாம செய்யறாங்க. அ ஆசான் சொல்லுவாங்க. அதாவது அவங்க அப்படி தப்பு செய்தா கூட அது தெரியாம செய்றாங்க. அவங்கள மன்னிச்சிரணும். வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தணும். அவங்க தப்பு செய்றீங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டவர்கள நம்மள எதிரிகளாக நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்களையும் வாழ்த்தி அவங்களையும் நல்லவங்களாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இதுதான் மகான்களுடைய தன்மை. இதுதான் அவங்களுடைய அந்த நல்லவர்களுடைய தன்மை. அவங்க நல்ல எண்ணத்தோட இருக்கிறதுனாலே, அவங்களையும் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய எதிரிகள் கூட, நமக்கு தவறுகள் செய்யக்கூடியவர்கள் கூட நல்லவர்களாக இருக்கணும். அப்படிங்கிறது தான் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்த சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப இப்படி வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாட்டோட சட்ட திட்டத்துக்கு ஏற்ப, அதே மாரி அவங்க கல்வி கற்றுக்கொள்ள கல்விக்கு அப்புறம் செய்யக்கூடிய தொழில், ஆ சீக்கிரமா நம்ம சொல்றோம் இல்லையா? ஒருத்தர் பார்த்தோன்னா, அவன் என்ன காட்டானாட்டு இருக்கா, அவரு ஒரு மாரி ஆ அந்த மாரி ஒரு ஆளுக்கு ட்ரெஸ் போட்டா அப்படி இருக்கா, இப்படி இருக்கா, இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கிளீனிங் ஒர்க் பண்றவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீப்பா நெனைக்கிறோம். உண்மையில அவங்க நல்லது தான் செய்றாங்க. அவங்க ரோட கூட்டல அப்படின்னா, இந்த டிச்ச கிளீன் பண்ணல அப்படின்னா, எல்லாமே சுத்தம் தானா, சுகாதாரம்ங்கிற அமைப்புல அவங்க செயல்படுறதுக்காக அவங்க எத்தன வேலை செய்றாங்க. ஆனா நாம என்ன பண்றோம், அவங்களெல்லாம் சீப்பா நெனைக்கிறோம். உண்மையிலே அவங்க நல்லது தான் செய்றாங்க. நாம நல்லா இருக்கறக்காகத்தான் அவங்க அ நம்மள சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாம் தூய்மைப்படுத்துறாங்க. அதனால அவங்கள நம்ம வந்து சீப்பா நினைக்க கூடாது. ஒரு தோட்ட வேலை செய்றவன பார்த்துட்டு, "இவன் என்ன கரடு முரடா இருக்கிறான், இப்படி இருக்கான்" அப்படின்னுலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் உழைச்சாத்தான் சொல்லுவாங்க இல்லையா? அவன் சேத்துல கால் வச்சா தான் நம்ம வாயில உணவு வைக்க முடியும். அப்போ அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்றான். நம்ம அவங்கள வந்து பார்த்து சீப்பா நினைக்க கூடாது. நமக்கு உணவு குடுக்குற ஒரு தெய்வமா தான் நினைக்கணும். அதாவது இறைவன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம சொன்ன மாரி இறைவனே தான் நம்ம மனிதனாக வந்திருக்கிறோம். எல்லாத்துக்கிட்டயும் எல்லா நல்ல குணம், வேண்டாத குணம் எல்லாமே இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். ஆனாலும் இறைவனே எல்லாருக்குள்ளேயும் அறிவாக இருந்து செயல்படுவதனாலே, ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு சிறப்ப வைத்திருக்கிறார். எல்லாரும் சிறப்பானவர்கள் தான். ஒவ்வொருவருக்குள்ளயும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. ஆக நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய உடல் ஆற்றல், நம்ம அதுக்கு தகுந்த மாரி, நம்மளுடைய கல்வி இதுக்கெல்லாம் தகுந்த மாரி, நம்மளுடைய செயல்பாட்டுல நம்ம சிறப்பா இருப்போம். நீங்க பாருங்க, எல்லாருமே ஒரே மாரி இருந்தா, எல்லாருக்குமே ஒரே அறிவுல, ஒரே நிலையில இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, எல்லாருமே இப்ப என்ன நினைப்போம்? எல்லாரும் டாக்டர் ஆகணும். எல்லாரும் இன்ஜினியர் ஆகணும். இப்படியே இறைவன் எல்லாத்தையும் ஒரே மாரி படைச்சுட்டான். ஒரே அறிவு நிலையில ஒரே மாரி ஒரு நிலையிலேயே இருந்துட்டா, நமக்கு தேவைகள் எப்படிங்க நிறைவேறும்? அதனாலதான் இறைவனே வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மைய குடுத்திருக்கான். ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த படிக்கிறதுல ஒரு இன்ஜினியரிங் அந்த இன்ஜினியரிங்லயே பல இன்ஜினியர்ஸ் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்துல சிறப்பா இருப்பாங்க. பல இன்ஜினியர் எல்லாருமே கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆயிட்டா, அல்லது எல்லாருமே எலக்ட்ரானிக் இன்ஜினியர் ஆயிட்டா, எல்லாருமே அது மாரி ஒவ்வொன்னுலயும் வந்துட்டாங்க அப்படின்னா, மத்த வேலையெல்லாம் யார் செய்யறது? அப்ப எல்லாருமே இப்ப பாருங்க,
படிச்சு பரீட்சை எழுதுறவங்க எல்லாருமே 100 மார்க்ஸ் வாங்கி, இல்ல எபோவ் 19.5 அப்படி மார்க் வாங்கி, எல்லாருமே அந்த டாப் லெவல் தொழிலுக்கே போயிட்டா, இங்க பாருங்க, யார் இந்த கட்டட வேலை செய்யறது? யாரு விவசாயம் பண்றது? யார் இந்த துணி நெய்யறது? யார் இந்த சுகாதாரம் செய்வது? இதையெல்லாம் யார் செய்யறது? அதனாலதான் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒருவன் ஒவ்வொரு சிறப்ப வச்சிருக்கான். ஒவ்வொருக்கும் ஒரு தன்மைய வச்சிருக்கான். இது உதாரணம் சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு கடைக்கு போறோம். ஒரு நம்ம குடும்பமா போறோம். ஒரு 4, 5 பேர் போறோம். 4, 5 பேர் போனாலும் ஒரே மாரி தேவைகள நோக்கி நம்ம போய் அங்க இருக்கிற பொருள் எல்லாரும் ஒரே பொருள எடுக்கறது இல்ல. அவங்கவங்க மனசுக்கு என்ன வேணுமோ அதத்தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அப்ப அந்த மாரி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இறைவன் வந்து எல்லோருக்குள்ளயும் ஒவ்வொரு தனித்தன்மைய வைத்திருக்கான். அதனால எல்லாரும் சேர்ந்தா தான் நமக்கு தேவைகள் வந்து நிறைவேறும். எல்லாரும் எல்லா அறிவு நிலையில இருந்தா தான் எல்லா வேலையும் எல்லாரும் செய்தா தான் இப்ப நமக்கு உணவு வேணும்னாலும் சரி, ட்ரெஸ் வேணும்னாலும் சரி, இந்த வீட்ட கட்டணும் அப்படின்னாலும் சரி, இந்த வீட்ட கட்டணும்னா இதுக்குள்ள எத்தன தொழில்நுட்பங்கள் இருக்கிறது பார்க்கும்போது இந்த கட்டடத்த கட்டுறது, அதே மாரி நமக்கு அந்த சீலிங் போடுறது, அதே மாரி எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ், பிளம்பர் அந்த பைப் ஃபிட்டிங்ஸ் இந்த மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, டைல்ஸ் ஃபிட்டிங்கு, ஃப்ளோர் ஃபிட்டிங்கு அதே மாரி இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு நுணுக்கம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்குள்ளயும் ஒரு சிறப்பு இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னுல சிறந்து விளங்குகிறார்கள். அப்ப இப்படி இறைவன் படைப்புல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லோர்த்துக்கிட்டயும் ஆற்றல் இருக்கு. எல்லோருக்குள்ளயும் சக்தி இருக்கிறது. நம்ம நம்மளுடைய ஆற்றல வச்சுக்கிட்டோம், நம்மளோட அறிவ வச்சுக்கிட்டோம், நம்மளுடைய கல்விய வச்சுக்கிட்டோம், அல்லது நம்மளுடைய பொருள் வசதிய வைத்துக்கொண்டோ, அல்லது நம்மளுடைய உடல் அமைப்ப வச்சுக்கிட்டோ, இதெல்லாம் வச்சுக்கிட்டு யாரையுமே நம்ம கம்பேர் பண்ணவும் கூடாது. யாரையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தரக்குறைவாக, ஏற்றத்தாழ்வாக நினைக்கக் கூடாது. ஏன்னா, அந்த வாழ்க்கை அப்படி பாருங்க. இப்படி எல்லாருமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சமமா எடுத்துக்கிட்டு எல்லோரும் ஆற்றல் உள்ளவர்கள், எல்லோரும் நல்லவர்கள், எல்லோரும் சக்தி உள்ளவர்கள் என்று திங்க் பண்ணணும் அப்படின்னோம்னா, மனசே சந்தோஷமாக இருக்கும். மனமே அந்த நெகிழ்ந்து போகும். இந்த நெகிழ்ச்சி நமக்கு இருக்கணும். யார பார்த்தாலும் அந்த நெகிழ்ச்சி இருக்கணும். அதுதான் இறைவனுடைய தன்மை. அப்ப அந்த அந்த தன்மையில நம்ம இருக்கணும். அப்ப அந்த தன்மையில நம்ம இல்லாததுனால தான், நம்ம எப்பவுமே வேகத்துல இருக்கிறதுனால தான், நம்மகிட்ட அந்த வேண்டாத குணங்கள் எழுச்சி, வேண்டாத எண்ணம், சொல், செயல் இதுல இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு யார பார்த்தாலும் நல்லவர்களாகவே தெரிவதில்லை. அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அ அவங்கள கிட்ட இருக்கிற குறைகளத்தான் நம்ம பார்க்கிறோம். இதுதான் ஆசான் நமக்கு அந்த நான்யார் தத்துவம் சொல்லும்போது சொல்லுவாங்க. "நான் யார்?" அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே மத்தவங்கள பார்த்து அந்த ஆள்காட்டி விரலாலே "நீ யார்?" என்று கேள்வி கேட்டு தான் பழக்கம். நான் யார் என்று சிந்தித்தே பழக்கம் இல்ல. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப அந்த நான் யார் என்ற கேள்வி நமக்கு தெரியும். எல்லாமே இறைவன்ல இருந்து வந்தவங்க தான். நாமும் இறைவன், நம்மள சுற்றி இருக்கிறவங்களும் இறைவன்கிற ஒரு தெளிவு நிலைக்கு தான் அந்த நான் யார் தத்துவம் நமக்கு உணர்த்தும். ஆக அந்த ஒரு நிலை நமக்குள்ள, அந்த நிலைப்பாடு நமக்குள்ள வரணும். எல்லோர்த்தையும் சமமா பார்க்கணும். எல்லோரும் நல்லவர்களாக பார்க்கணும். அப்படி இருக்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கும். நாமும் சந்தோஷமாக இருப்போம். நாமளும் அமைதி, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருந்தால், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த அமைதி, மகிழ்ச்சி, அதாவது இதெல்லாம் நம்ம குடுக்க முடியும். இனிமை, இதெல்லாம் நம்ம குடுக்க முடியும். நாம எப்பவுமே வேகத்துல இருந்துட்டு, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருந்துட்டு, வேண்டாத குணங்களோட இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நாம இந்த உலகத்துல எந்த நல்லதையுமே நாம் அனுபவிக்க முடியாது. ஆக இதுதான் இன்றைக்கு ஆசான் சொன்னது போல இன்றைய சிக்கல்களுக்கு காரணம் என்ன? அதாவது உலகிலே உயர்ந்த பிறப்பு மனித பிறப்புன்னு சொன்னோம். அதான் என்ன சிறப்பு, என்ன உயர்வு அப்படின்னு பார்க்கும்போது, அறிவிலே உயர்வு பெற்றவன். அதேபோல உடல் அமைப்பிலேயும் உயர்வு பெற்றவன். ஆக இந்த உடல் அமைப்பையும், நம்ம அறிவையும் வைத்துக்கொண்டு, வாழும் வாழ்க்கையை நிறைவாக, அமைதியாக, மகிழ்ச்சியாக, இனிமையாக வாழ்ந்து, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இனிமையும், மகிழ்ச்சியும், நிறைவையும் கொடுத்து, வாழும் காலத்திலே நாம் அந்த இறைநிலை உணர்வு பெற்று, இறைநிலையாக வாழ்வது தான் சிறப்பு. இதுதான் மனிதனுடைய சிறப்பு. ஆக அந்த சிறப்பு அப்படின்னு வரும்போதே, நம்ம அந்த இயல்பு மனித இயல்புக்கு போகாம, அந்த அமைதிக்கு போகாம நம்ம எதையும் சாதிக்க முடியாது.
ஆக நம்ம திருப்பி சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஒரு சமுதாயத்துல இருக்கக்கூடிய சிக்கல் துன்பத்துக்கு காரணம் யார் என்று பார்த்தால், நம்மளுடைய இந்த மனிதர்களுடைய மனம் தான் காரணமாக இருக்கிறது. ஆக எப்பவும் எல்லாமே வேண்டாத தாட்ஸு, எல்லோர்த்தையும் வேண்டாதவங்களாக பார்க்கிறது, தீயவர்களாக, கெட்டவர்களாக பார்க்கிறது, இதுதான் நமக்கு காரணமாக இருக்கிறது. ஆக நாம சொன்ன மாரி, ஒவ்வொரு மனிதனுக்கு அமைஞ்சிருக்கிற அந்த 7 சம்பத்துகளுக்கு இப்படி 16 காரணங்கள் இருக்கிறது. இது நம்ம அத 16 காரணங்கள பேசுனா நம்ம நெறைய பேசணும். அதனால அதையெல்லாம் நம் தனியாக அந்த மனிதருள் வேறுபாடு ஏன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டா போலாம். ஆனா இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பிலே எல்லோரும் நல்லவர்களே அப்படிங்கிற தாட் நமக்குள்ள எப்பவும் இருக்கணும். அது இருக்கணும்னா அட்லீஸ்ட் நம்ம திருப்பி திருப்பி பதிவாவது பண்ணலாம். நான் நல்லவன் தான், என்னை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லவர்கள் தான் அப்படிங்கிறத பதிவையாவது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆசான் சொல்லுவாங்க இல்லையா? அந்த வாழ்த்து, வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து எல்லாத்தையும் வாழ்த்தி வாழ்த்தி, அதாவது வையகத்த வாழ்த்துறோம். அதே மாரி உலக நல வாழ்த்து, மலை வேட்பு, உலக நல வேட்பு, அதேபோல நம்மள சுத்தி இருக்கிறவங்கள எல்லாத்தையும் வாழ்த்தி வாழ்த்தி சொல்லியிருக்கிறாங்களே, அது ஒரு தாரக மந்திரம் என்று. அதாவது என்ன இயல்பு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நல்லதை நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது, மத்தவங்களுக்கும் அந்த நல்ல அலைச்சொல நம்ம சொன்னோம் இல்லையா? வாழ்த்தும் பயனில ஆசான் நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடுதல் என்ற அளவிலே நம்மளுடைய தாட் எப்படி நல்லத நினைச்சு நம்ம சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, மத்தவங்கள நல்லவங்க அப்படின்னு நினைக்கும்போது, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நமக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதாவது இந்த உடல் தான் வேறு வேறு. 800 கோடி மக்கள் 800 கோடி உடல் தான். ஆனா மனம் என்று பார்க்கும்போது, உள்ளம் என்று பார்க்கும்போது, இந்த 800 கோடி மக்களோட மட்டுமில்ல, இதுவரைக்கும் வாழ்ந்த அத்தனை பேர்களுடைய அந்த காந்தமும் நம்மோட இணைப்பா தான் இருக்கிறது. இல்லையா? மனம் என்பது ஜீவகாந்தமே. ஜீவகாந்தம் என்பது எங்கிருந்தது? வான்காந்தத்தோட தொடர்பு. ஆக இதுக்கு எல்லாமே தொடர்பாக இருக்கிறது. ஆக உடல் தான் வேற. ஆனா உள்ளம் என்று சொன்னால் எல்லாத்தோடய கனெக்ஷன் இருக்கு. உலகத்துல இருக்கிற டோட்டல் பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை காந்தத்தோட கனெக்ஷன் இருக்கிறது. அதனாலே நாம் ஒரு நல்லதை நினைச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது எல்லா இடத்துக்கும் போய் அங்க இருக்கிற வான்காந்தத்துல இருக்கிற நம்மள சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நல்லதெல்லாம் நம்ம கிட்ட கொண்டு வந்துரும். அதே எதிர்மறையா திங்க் பண்ணாலும் அதுதான் நடக்கும். இதுதான் ஆசான் நமக்கு சொல்லும்போது, அதாவது நமக்கு பேரியக்க மண்டலம் என்று சொல்லும்போது, தவம் நடத்தும்போது நமக்கு சொல்லியிருக்கோம். அந்த 4 டூ 7 அலைச்சூழல் வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அத்தனை ரகசியங்களுமே நம்மனால பாத்தீங்கன்னா, பிரபஞ்ச தோற்றம், பிரபஞ்ச இயக்கம் இதெல்லாம் நமக்குள்ளே நமக்கு தெளிவுக்கு உணர்வாக பெற முடியும். அதேபோல அந்த 4 டூ 7 அலைச்சூழல் வாழ்ந்தவர்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய ஆற்றல்கள் இதெல்லாமே நமக்கு தானாக வந்து சேரும். அதாவது இதுவரைக்கும் வாழ்ந்த குருமார்கள், சித்தர்கள், ஞானிகள் இவங்களுடைய ஆற்றல் சக்தி எல்லாம் நமக்கு இயல்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசானே சொல்லியிருக்காங்க. ஏன் ஆசானுடைய அத்தனை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பாரத நாட்டிலே வாழ்ந்த அத்தனை மகான்களின் மொத்த உருவம் என்று சொல்லலாம். ஆசான பத்தி நம்ம குரு என்று சொல்லும்போது, நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷிக்கு என்ன ஆற்றல் சக்தி இருக்கிறது என்று சொன்னால், இந்த புண்ணிய பூமியிலே, பாரத பூமியிலே கடந்த 10,000 ஆண்டுகளாக வாழ்ந்த அத்தனை மகான்கள், ஞானிகளின் மொத்த உருவம் நம்மளுடைய குரு என்று சொல்லலாம். அப்ப இது எப்படி கிடைத்தது? ஆசானே நமக்கு சொல்லியிருக்காங்களே, நான் 3ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். நான் எதுவுமே படிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஆனாலும் எப்படி கிடைச்சது? அத கேட்கும்போது ஆசானே சொல்லியிருக்காங்க, இந்த யுனிவர்ஸ் என்ற பிரபஞ்சத்திலிருந்து எனக்கு எல்லாமே கிடைத்தது என்று சொல்லியிருக்காங்க. அதுபோல நாமும் ஆசான் தான் மட்டும்தான் வேதாத்ரி, நான் மட்டும்தான் இந்த இறைநிலை உணர்வு பெறணும். எனக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் இருக்கு, சக்தி இருக்குன்னு நினைச்சிருந்தால், நமக்கு எதையுமே குடுத்திருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் சமமாக நினைத்ததனாலே, எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைத்ததனாலே, எல்லோரும் என்னை விட சிறப்பு அறிவுல உயர்வு பெற்றவர்கள். ஆசானே சொல்லியிருக்காங்க. எனக்கு மட்டும்தான் அறிவை கொடுத்து இறைவன் அனுப்பல. உங்ககிட்டயும் எல்லாத்துக்கிட்டயும் அறிவு இருக்கிறது. என்னுடைய எப்படி முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி இருந்ததோ, அதை நீங்களும் கடைப்பிடித்தீர்களானால், ஏன் என்ன போல இல்ல, என்னை விட கூட நீங்க சிறப்பாக அறிவில உயர்வு பெறலாம், ஆற்றல் பெற்றவர்களாக வரலாம், வாழும் காலத்திலே இறைநிலை உணர்வு பெறலாம் என்று ஆசான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக அதனாலே இந்த பிரபஞ்சத்திலே நிறைய நல்ல அலைகள் தான் இது விரிஞ்சு நிக்கிறது.
ஆக நாம் எப்போதும் நல்லவர்களாகவே இருக்கணும். நம்ம நல்லவர்களாகவே இருக்கிறோம், நல்ல தாட்ஸோட இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மால இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே நல்ல தாட்ஸ் பதிவாயிட்டே இருக்கு. இந்த தாட்ஸ் எல்லோருக்கும் போயிட்டு இருக்கும். அதனால இந்த ஒரு நிலைப்பாடு நமக்கு அவசியம் தேவை அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டம் பாருங்க. நமக்கு ஒரு அதாவது இப்ப இந்த வேதாத்திரியத்திலே இது ஜூம் ஆப் மூலமாக நிறைய லட்சக்கணக்கான மக்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஜூம் ஆப்லயும் ஆயிரக்கணக்கான மக்கள்கள் இணைந்து இந்த நல்ல சிந்தனைகளை கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நாமளே நினைச்சு கூட பார்க்கல. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பேரு ஒவ்வொரு மன்றத்துல ஒரு 20 பேர் பயிற்சி எடுப்பாங்க. அப்படித்தான் போயிட்டு இருக்கும். ஒரு ஊருக்கு ஒரு 500 பேரு, வருஷத்துல ஒரு 500 பேர், 5000 பேர், 500ல இருந்து ஒரு 5000 பேர் பயிற்சி எடுப்பாங்க. இப்படிதான் போயிட்டு இருந்தது. ஆனாலும் ஆஷானுடைய இந்த வாழ்த்து, வாழ்க வையகம், வாழ்க வையகம் என்ற வாழ்த்து, உலக நல வேட்பு, உலக நல வாழ்த்து, இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு மழை வேட்பு கூட நம்ம எல்லாம் சொல்ல சொல்ல இப்ப மழை கூட பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது சில நமக்கு கொரோனா இந்த மாதிரி சிலதெல்லாம் வந்தாலும் கூட நம்மள கொஞ்சம் நல்லவங்களா மாத்தி இருக்குது. கொஞ்சம் நம்மள மனச கொஞ்சம் தூய்மைப்படுத்த இருக்குது. கூடவே பாத்தீங்க அப்படின்னா இயற்கையும் கொஞ்சம் தூய்மைப்படுத்தி இருக்கிறதுனால அந்த மழை கூட பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கலாம். அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த வேதாத்திரியத்துக்கு இந்த கொரோனா காலகட்டம் ஒரு சிறப்பத்தான் கொடுத்திருக்கிறது. நிறைய பேர் இந்த தத்துவ ஆசான் எவ்வளவு காலம் தன்னை 40 ஆண்டு காலம் அர்ப்பணித்து நமக்கு கொடுத்த தத்துவ விளக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தான், 1 கோடி மக்கள், 1.5 கோடி மக்களுக்கு தான் அது ரீச் ஆச்சு. ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்திலே அது பல கோடி மக்களை போய் ரீச் ஆயிருக்குது. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா வளர்ந்த விஞ்ஞானத்தை இப்படி நல்லதுக்கு நாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னம்னா எல்லோரும் நல்லவர்கள் ஆவார்கள். நாமும் நல்லவர்களாக மாறுவோம். ஆக உலகத்திலே இறைவன் படைப்பிலே எல்லோமே நல்லவைகள் தான். எல்லாமே இறைவன் பார்த்து பார்த்து சிந்தித்து சிந்தித்து உருவாக்குனது தான். அதனால எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் தான். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லவைதான் என்று சிந்தித்து அந்த இயல்பிலே நாம வாழ்வோம். மனிதன் மனிதனாக வாழ்வோம் என்று, அதாவது மனிதன் மனிதனாக வாழ்தல் என்று சொன்னால் ஈதல் இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று வள்ளுவர் சொன்னது போல எல்லோருக்கும் கொடுத்து மகிழ்வோம். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளோடும் இனிமையாக, இசைவாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக வாழ்வோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவரை மீண்டும் ஒரு முறை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.